மீண்டும் ஒரு நாள் டோட்முண்டில் இருக்கிற நந்தீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வாய்ப்பு கிடைச்சிது. வழமையாக போனால் என்னடா ஒரே சாப்பாட்டை எடுக்கிறேன்னு யோசிக்காங்க. அதுதான் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு நந்தீஸ்வரர். இது வந்து மட்டன் ரோல் ரொம்ப சுட சுட முருக பொரிச்சு கொண்டு தருவாங்க. அதுக்கு ஒரு சோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து எல்லாத்தையும் விட ஸ்டார்டர் எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மிதிவடி வெந்நீரில் பழகினது இன்று வரையும் அதை மறக்க இயலாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இறைச்சி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பாதி முட்டை அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த முட்டையும் இறைச்சியும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து மொறுன்னு அந்த முட்டை போட்ட மாவை கடிக்கிற சுகம் வந்து தனி சுவையாக இருக்கும். நந்தீஸ்வரர் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இதோட வந்து ஸ்ரீலங்கன் கஃபேயும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க, இந்த பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு. உண்மையிலேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர் குறைஞ்சி வெக்க வார நேரம் இருந்தாலும் அந்த மழை ஒரு இதமான குளிருக்கு ஸ்ரீலங்கா கஃபேயும் சுட சுட முறு என்று இருக்கின்ற அந்த மிதிவடியும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நந்தீஸ் போனீங்கன்னு சொன்னால் ஸ்டார்டர் வந்து ரோல்ஸ் எடுக்கிறத விட மிதிவடி எடுத்து பாருங்கள். அதோட அவங்களோட கஃபேயும் எடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது தவிர வந்து மிதிவடிக்கு ஒரு சோஸ் ஒன்று தராங்க. அதை வந்து லாஸ்ட்டில் சாப்பிடுங்க. ஏன்னா ஸ்டார்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா உரைப்பு வாய்க்க இருக்கும், ஒன்றும் தெரியாது. அடுத்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆட்டுக்குடலும் ஈரலும். இந்த ஆட்டுக்குடலில் வந்து சின்ன சின்ன ஈரல் துண்டுகளும் போட்டிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷல். அங்கங்கே ஆட்டுக்குடல் கடிப்படுற நேரம் அந்த ஈரலும் கடிப்படும். இது வந்து ரோஸ்பானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுட சுட முருகலாக இருந்தது. அந்த ரோஸ்பானை அழகாக பிச்சு அந்த பிரட்டல் குடலோடு சாப்பிட்ற சுகம் வந்து தனி சுகம். கண்டிப்பாக உங்களுக்கு குடல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த குடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பொருந்தாது. ரைஸை விட வீச்சு ரொட்டி இல்லை ரோஸ்பான் நல்லா இருக்கும். ரொட்டியாக பானாண்டு பார்க்க குடலுக்கு பான் பெஸ்ட், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஈரல் கறியோ இல்லாட்டி பிரட்டல் கறியோ வந்து குடல் கறியோ வந்து பிரட்டலாக வைக்கணும். பிரட்டலாக வச்சா தான் இந்த பானுக்கு நல்லா இருக்கும். எப்போவுமே நந்தீஸ்வரர் இது வந்து பிரட்டலாக தான் வைப்பாங்க. உரைப்பம் வந்து கணக்காக இருக்கும். முறுமுரண்டு இருக்கிற அந்த ரோஸ் பானுக்கும் பிரட்டலான அந்த குடலுக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட வந்து நான் வந்து ஒரு நெத்தலி புட்டுக்கத்தோடு பண்ணியிருந்தேன். உண்மையாக பேருக்கு தான் நெத்தலி புட்டுக்கத்து, ஏன்னா நிறைய சீ ஃபுட் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், கனவா இறால் எல்லாம் போட்டிருக்காங்க. இதோடு சேர்ந்து பொரிச்ச நெத்தலியும் புட்டுக்கொத்தும் அந்த சீ ஃபுட் எல்லாம் சேர்ந்து பொரிச்ச நெத்திலியும் வந்து நல்லா இருந்தது. அதோடு வந்து புட்டுக்கொத்துக்கு மேலே இருக்கிற குடலையும் கொஞ்சம் மல்லி வச்சு சாப்பிட்டு பார்த்தா எப்போயுமே புட்டு குடலுக்கும் கூட நன்மையாக இருக்கும். அந்த பான் வந்து இவ்வளவு சாஃப்டாக பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள், அவ்வளவு மெதுவாக இருந்தது அந்த பான். ஜெர்மனில் இருக்கிறீங்க, எங்களோட தாயக சாப்பாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நந்தீஸுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். No children tori me by feet. A win-win situation, macang upay na may suffering.